ஹாய், நான் பிஃபோர் வீடியோவில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஸ் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ப்ளஸ் இது போட்ட ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக தப்பான்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன், வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு. ஸோ இப்போ இந்த கண்டுபிடிச்ச ரிசல்ட் எல்லாம் கரெக்டானு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ டிவிடெண்ட் வேல்யூனா இந்த கொஸ்டின் வேல்யூ, இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ. ஸோ 9876543 ஓகேங்களா. ஸோ 7 டிஜிட் வேல்யூ ஈக்குவல் டிவைசர் வேல்யூனா இந்த வேல்யூ 8 இன்ட்டு கோஷன்ட் வேல்யூ இந்த ஆன்சர் அபோவில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆன்சர் 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ இந்த கடைசியில் வந்திருக்கு இல்லைங்களா, இதுதான் 7. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த டிவிடெண்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். இன்கேஸ் ராங்காக வந்துச்சுன்னா அப்போ இதில் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So multiplication of 8. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 8 டேபிள் எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா நிறைய வேல்யூ இருக்குது இல்லைங்களா. 7 டிஜிட் வேல்யூ இருக்குன்றதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் 7 டிஜிட் வேல்யூ எடுத்து பண்ணதால். பட் இதெல்லாம் எக்ஸாமுக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் தரமாட்டாங்க. இது ஏன் போடுறேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக போட்டேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, புரிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி எத்தனை டிஜிட் வேல்யூவாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக போட்டு போயிடலாம். ஸோ 8 7s are இங்கே இருக்குது பாருங்கள் டேபிள்ஸு. 8 7s are 56. ஸோ 56 into 2 digit வேல்யூ 6 இங்கே போடுறோம், 5 கேரி பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 6 are 48. 48 + 5 48 49 50 51 52 53 வருது. ஓகேங்களா. ஸோ 8 6 are 48, கேரி 5 ஆட் பண்ணால் 53 வருது. ஸோ 3 இங்கே போடுறோம், 5 நெக்ஸ்ட் வேல்யூவில் கேரி பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு, இதையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. 8 5s are 40. 8 5s are 40. 40 + 5 45. அந்த 5 இந்த 5க்கு நேராக போடுறோம். ஓகேங்களா. இந்த டிஜிட் தான் முக்கியம். ஓகேங்களா. இந்த டிஜிட்டுக்கு நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 45க்கு 5 இங்கே போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு 4 இங்கே கேரி பண்ணுறேன். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேரியெல்லாம் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே ஒரு டிஜிட் வேல்யூ இருக்கிறதால உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகாது. தனித்தனியாக நம்ம கேரி போட்டு போகிறோம். அதுவே இங்கே இன்னும் ஒரு 2 டிஜிட் வேல்யூ இங்கே கொடுத்துருந்தாங்க நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 5க்கு மேலே நம்ம கேரி போடுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் எந்த வேல்யூன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி போட்டிங்கன்னா தனியாக ஒரு இதுவாக மென்ஷன் ஆகும், இதுதான் கேரி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு 8 4s are 32 வருது. 32 + 4 36 வருது. ஸோ 6 இங்கே போடுறோம், நெக்ஸ்ட்டு 3 இங்கே கேரி பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 3s are 24. 24 + 3 24 25 26 27 வருது. ஸோ 7 இங்கே போடுறோம், 2 இங்கே கேரி பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி அப்பயே மல்டிப்ளை பண்ணி அடிச்சு, அதுதான் 8 3s are 24 போட்டு 24ல் 3 ஆட் பண்ணதுக்கு 27 வந்தது. 7 இங்கே போட்டிருக்கேன், 2 இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூ 8 2s are 16 வருது. 16 + 2 18 வருது. ஸோ 8 இங்கே போடுறோம், 1 இந்த இடத்துல கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 1s are 8. ஸோ 8 + 1 9. இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கிடச்சிருக்கிற வேல்யூ இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 9 8 7 6 5 3 6. ஓகேங்களா. இப்போது ப்ளஸ்ஸு 7 இருக்குது, இது ரிமைண்டர் வேல்யூ, இதை ஆட் பண்ணும். ஓகேங்களா. இங்கேயே ஆட் பண்ணிடலாம் நம்ம சேர்த்து.
இங்கே 7 ஆட் பண்ணிடலாம். ஸோ 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 13 வரும், 13 வரும். ஸோ இங்கே 3 போடுறோம், 1 கேரி பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4 வரும். மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? 5, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 8, நெக்ஸ்ட்டு 9. ஓகேங்களா? இப்போ இது எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3. ஓகேங்களா? இந்த வேல்யூ அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நான் சொன்னேன், டிவிடெண்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ பார்க்கலாம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு. இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிக்கலாம். இங்கே 9 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது, 7, 7, 6, 6, 5, 5, 4, 4, 3, 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த கண்டுபிடிச்சி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கிறதால